புதுச்சேரி மாநிலம் பாகூர் தொகுதியில் புதுகுப்பம் மீனவ கிராமத்துலேருந்து பேசுகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் ஃபிஷரிஸில் வந்து புயல் எச்சரிக்கை கொடுத்து 26ஆம் தேதியிலேருந்து நாங்கள் தொழிலுக்கு போகாமல் இன்றைக்கி தான் முதல் நாள் நாங்கள் தொழிலுக்கு போயிருக்கோம். இன்றைக்கி தொழிலுக்கு போனது பார்த்தீங்கன்னாக்கா ஆற்றுல இருந்த குப்பை, பிளாஸ்டிக்கு, அந்த செடி எல்லாமே வந்து கடலில் வந்துடுச்சு. இப்போ நாங்கள் இன்றைக்கி வலைக்கு போயிட்டு வலை விட்டோம். எங்கள் வலையில் ஃபுல்லாக வெறும் செடி தான், எல்லாம் குப்பை தான். வலைலாம் நிறைய கிழிஞ்சிடுச்சு, வலை சேதாரமாகிடுச்சு. ஏகப்பட்ட வலை எல்லாருமே பார்த்தீங்கன்னா எல்லாருமே வலையை கரைக்கு எடுத்து வந்து எல்லாம் வலையை சரி பண்ணிட்டுருக்குறாங்க. ஏன்னா அவ்வளோ குப்பை வந்து கடலில் இருக்குது. எங்களால் இதோட எப்படி தொழில் பண்ணணும்னு தெரில. எப்படி இந்த குப்பைலாம் போகணுன்னா எங்களுக்கு 1 மாதம் 2 மாதம் ஆகும். அது வரைக்கும் நாங்கள் தொழில் வந்து கம்மியாக தான் போவோம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா புதுச்சேரி அரசாங்கம் வந்து எல்லாருக்குமே நிவாரணம் அறிவிச்சார் ரங்கசாமி முதலமைச்சர் அவர்கள் வந்து. இப்போ எங்களுக்கு வந்து 10 நாளாக தொழிலுக்கு போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு எச்சரிக்கை கொடுத்து நீங்கள் யாரும் மீன் பிடிக்க தொழிலுக்கு போகக்கூடாதுன்னு சொன்னவர் எல்லாத்துக்கும் நிவாரணம் அறிவிக்கும் போது எங்களுக்கும் அந்த நிவாரணம் தனியாக அறிவிச்சிருக்கணும். அதை அவர் பண்ணலை. இதனால் எங்களுக்கு 10 நாளாக நாங்கள் வீட்டை இருந்தது மட்டும் இல்லாமல் இப்போ நாங்கள் தொழிலுக்கு போய் எங்கள் வலை போய் எங்களுக்கு நஷ்டம்தான். எங்களுக்கு வந்து முதலமைச்சர் வந்து எங்களுக்கு தனியாக நிவாரணம் அறிவிக்கணும். எல்லாத்துக்கும் அறிவிச்சிட்டாரு. சராசரி 5000 எல்லா காடுங்க எல்லா தொழிலுக்கு போனவங்க எல்லாத்துக்கும் அறிவிச்சார். எங்களுக்கும் தனியாக நிவாரணம் அறிவிக்கணும்னு கேட்டுக்கிறோம். இன்றைக்கி ஒரு கூடைக்கு தான் ஆட்டுது. அந்த மீன் வந்து இன்றைக்கி விலை கிடையாது. இப்போ தண்ணி ஓரத்துனால எந்த வியாபாரி வந்து மீன் வாங்கலை. மீன் எடுத்துகிட்டு இப்போ வெளியில் போகிற பொம்பளைங்க தண்ணி ஓரத்துனால அதுக்கு கிராஸ் பண்ணி போக முடியல. போய் மெயின் ரோட்டில் மேல் தெருவில் போய் மீன் விற்க முடியாத சூழ்நிலை. அதனால மீன் விலை கிடையாது. எப்பயுமே 2 காணகத்தை 3 காணகத்தை 100 ரூபா விற்றுது. இன்றைக்கி 7, 8, 10 வரைக்கும் 100 ரூபாய் கொடுக்குறாங்க. அப்படின்னா பார்த்துங்க, பிடிச்சார மீன் நாங்கள் இன்றைக்கி 1000 ரூபாய் செலவு பண்ணி போகிறோம். இன்றைக்கி 500 ரூபா டீசல் செலவு போட்டு இன்றைக்கி டிராக்டருக்கு காசு கொடுக்கணும். எல்லாம் 1000 ரூபாய் செலவு பண்ணி போயிட்டு வந்து எங்களுக்கு மொத்தமே 2000 விற்காது. இதில் 1000 ரூபா போனால் எங்களுக்கு 1000 ரூபா நிற்கும். நாங்கள் 3 பேர் ஆளுக்கு 200 பிரிச்சுன்னு போக வேண்டியது தான். அது இன்றைக்கி வலை போனதால எங்களுக்கு அதுவும் கிடைக்காது. 10 நாளாக கடலுக்கு போகல, அதனால உங்களுக்கு எவ்வளோ வருமானம் இப்போ எங்களுக்கு நாங்கள் அன்னாடிக்கு தொழிலுக்கு போனால் தாங்க எங்களுக்கு வீட்டில் சாப்பாடு. இப்போ அன்னாடிக்கு சம்பாரிச்சு வர காசை வச்சு தான் வீட்டில் மளிகை சாமான், சாப்பாடு, பசங்களுக்கு ஃபீஸ் கட்டுறது எல்லா வேலையும் நாங்கள் பார்த்துட்டு இருப்போம். தொடர்ந்து 10 நாளாக எங்களுக்கு 26ஆம் தேதியிலேருந்து இன்றைக்கி 4ஆம் தேதி வரைக்கும் 3ஆம் தேதி வரைக்கும் நாங்கள் வீட்டில் இருந்துக்கிறோம். 4ஆம் தேதி தான் நாங்கள் தொழிலுக்கு போயிருக்கிறோம். இவ்வளோ நாள் நாங்கள் மோட்டர் இருக்கும்போது நாங்கள் அன்றாடம் காட்சிங்களுக்கு வந்து தனியாக முதலமைச்சர் நிவாரணம் கொடுத்தாருனா மட்டும்தான் அந்தந்த குடும்பம் வந்து அந்த சூழ்நிலையை தாக்கு பிடிக்க முடியும். ஏன்னா இப்போ அவ்வளோ எல்லாம் ஏழ்மையான நிலைமை தான். சில பேர் ரிஸ்க் எடுத்து புயலை கூட போகிறாங்க தொழிலுக்கு. அவங்க ஏன் போகிறாங்கனாக்கா அவங்க குடும்பத்தை காவந்து பண்ணி ஆகணும். அதனால் புதுச்சேரி முதலமைச்சர் வந்து எங்களுக்கும் தனியாக நிவாரணம் அறிவிக்கணும். என் பேர் கலைஞானம், புதுகுப்பம்.